மேரி கிறிஸ்மஸ். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து அந்த டைம் வந்துருச்சு. நம்ம கிரிப்பை வந்து ஃபுல்லாக வந்து ரிவீல் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ட்ரீஸில் லைட்லாம் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி 24th நைட் 12 o'clock கிறிஸ்மஸ் டே. ஸோ எல்லோரும் வந்து நைட் மாஸ் போய் கிறிஸ்மஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜீசஸ் பிறக்க போகிறாரு. இன்னும் ஒரு 2 hours ஜீசஸ் வந்து பிறக்க போகிறாரு. நம்ம வந்து நாளைக்கு மார்னிங் தான் சர்ச்சுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கிரிப்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்பை வந்து உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்ப்போம். டே பிஃபோர் எஸ்டர்டேவே வந்து பார்த்துருப்பீங்க. லைக் இந்த பிகின் த சீன்ஸ் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஓவராலாக எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை வந்து ரெடி பண்ணது வந்து நம்ம சித்தி. ஸோ நம்ம பாட்டி வீட்டில் தான் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. லைக் அவங்க வந்து வீடியோவுக்கு வர அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க பேக்ரவுண்டில் வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. நான் மட்டும் தான் வீடியோவில் வருவேன். வாங்க வீட்டுக்குள்ளே போய் கிரிப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கமான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம உள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து நம்ம கிரிப்பு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து டீகோட் பண்ண போகிறோம். அதாவது இதெல்லாம் என்ன செட்டப்பு, ஸோ லைக் என்ன விஷயம், எந்த வீடு எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இதான் வந்து கிரிப்போட ரைட் சைடு. ஸோ ஓகே, நம்ம கூட நம்ம கிரிப் டிசைனர் மார்கரெட் கார்மல் இருக்காங்க. அவங்க இப்போ வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் வந்து இது உங்களுக்கு என்ன ஐடியாக்காக இது இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க? இது வந்து ஃபயர் தீம். ஓகே. மார்கழி மாதம் இறைமகன் இயேசு கிறிஸ்து வந்து மார்கழியில் பிறக்கும் போது, மார்கழினாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ரொம்ப பனி. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, அவர் சும்மா அப்படியே நெருப்பு அந்த குளிர் காயிற மாதிரி இவங்க இந்த ஷெப்பர்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக்கர், வழிபோக்கர், இவங்க எல்லாம் வந்து ஒரு குளிர் காயிறாங்க. அந்த கான்செப்டுக்காக வேண்டி நடுவுல வைக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிருச்சு இந்த தடவை குடியில. அதனால கடைசி நேரத்துல இங்க வச்சிட்டோம். இத ஒரு வயல்வெளி. அந்த வயல்வெளி வந்து லைக் இந்த குறிஞ்சி முல்லை திணை மாதிரி இது வந்து ஒரு விதமான திணை. ஆமா. ஆனா இதை நீங்க வளர்த்தது வந்து திணை போட்டு வளர்த்திருக்கீங்க. அவர் சொல்ற மாதிரி இது குறிஞ்சி முல்லை திணைன்றது வந்து 5 வகை நிலங்களை குறிக்கும். நான் சொல்ற திணை வந்து குருவி, மனிதர்கள் சாப்பிடுற திணையை வச்சு நான் வந்து இந்த செடி போட்டிருக்கேன். இது வந்து நம்ம பார்க்க வந்து அப்படியே ஒரு கீழ இருந்து பார்த்தோன்னா ஒரு ஃபாரஸ்ட் லுக் நம்மளுக்கு இது தருது. எஸ். ஸோ அடுத்து வந்து இங்க வந்து ஒரு கவு இருக்கு பார்ப்பீங்க. இந்த கவு வந்து நம்ம எல்லாமே ஹேண்ட்மேட், வீட்லயே செஞ்சது. பேப்பர் கவு. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஆயிருச்சு. சூப்பர். 10 வருஷம் ஆயிருச்சு. அப்படியே நாங்க செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் மிதமான வெயில்ல வச்சு காய வச்சுட்டு எடுத்து வச்சிருவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிரிப்பு வந்து நம்ம வந்து 2005 யூடியூபே வந்து 2005 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் நம்ம கிரிப்பு வந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து 90s இருந்தே நம்ம வீட்டில் வந்து கிரிப்பு வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ காலங்காலமாக நம்ம கிரிப்பு வச்சுட்ருக்கோம். நம்ம சேனலில் வந்து இந்த கிரிப்பு வீடியோ வந்து போட்டது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸும் வந்து நான் வீடியோவோட கார்ட்ஸில் வந்து தரேன், அதில் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட் 3 இயர்ஸோட கிரிப்பும் வந்து இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து வரும். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த இடம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வச்சு ஒரு இடத்துக்கு போகுது. இது என்ன இடம் தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து ஒரு புகை. ஓகே. அந்த புகையில வந்து உள்ள ஒரு குருவி, அவங்க 2 பேரும் வந்து புகைக்குள்ள ஒரு குருவி இருக்காங்க. ஓகே ஓகே, ஜூம் பண்ணி கட்டி அவங்க வாழற மாதிரி புகைக்குள்ளார ஒரு குருவி கூடு கட்டி இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வச்சிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இதுவும் வந்து ஹேண்ட்மேட், கையில தான் எல்லாமே பண்ணீங்க. ஆமா. சூப்பர், வெரி குட். Thank you. அடுத்து வந்து இன்னொரு வீடு. இந்த வீட்ல வந்து யார் இருக்காரு? இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவர் வந்து ஒரு இடையர். ஓகே. இடையர்னா ஷெப்பர்டு. ஓகே. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறைமகன் பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை கொண்டாடுற விதமா மியூசிக் இசைச்சு அதை வந்து அவர் வந்து என்ஜாய் பண்ணி ஜீசஸ் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ஜாய் பண்றாரு. ஓகே. அடுத்து இன்னொரு வீடு இருக்கு. எல்லாமே வந்து நாம ட்ரெடிஷனலா வைக்கணும்னு நினைச்சேன். ஓகே. இந்த வீடு வந்து அந்த இடத்துல எனக்கு காலியா இருந்தது. உடனே எனக்கு எதுவும் பண்றதுக்கு வசதி வரல. அதனால ரெடிமேடா இதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த வீடை வச்சுட்டேன். ஓகே. மாடர்னா இருக்கிறதுனால மாடர்ன் பொம்மையை தூக்கி அதை வச்சுட்டேன். ஓ, ஆமா, மேல ஒருத்தங்க நின்னுட்டு இருக்காங்க மாடர்னா. ஓகே. அடுத்து வந்து நம்ம அடுத்த வீட்டுக்கு போலாம். இந்த வீடு வந்து ஒரு ஸ்டோன் ஹவுஸ் மாதிரி இருக்கு. இதுவும் வந்து ஹேண்ட்மேட் தானா? ஆமா. ஓகே. இது ஃபுல்லா வந்து கூழாங்கல். ஓகே, கூழாங்கல். அங்க ஒரு பம்ப் இருக்கு. அந்த பம்ப் ஒர்க் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஓ, பம்ப்ல தண்ணி வரும். ஆனா இப்போ நம்ம உள்ள போக முடியாதுன்றதால அதை வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி காட்ட முடியாது. ஓகே. அடுத்து இவரு வந்து நான் சொல்றேன், இவர் வந்து ஒன் ஆஃப் த கிங். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்து 3 days கழிச்சா கரெக்டா 25ஆம் தேதி அவர் பிறந்தாரு. ஓகே. ஆனா வந்து 6ஆம் தேதி தான் அரசர்கள் வந்து ஜனவரி 6th வந்து இப்போ 3 கிங்ஸ் ஃபீஸ்ட் வந்து ஜனவரி 6th. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த 3 அரசர்கள்
பொன் அப்புறம் வேற என்ன 3 பொருட்கள் கொண்டு பொன், வெள்ளி, தூபம், வெள்ளை கோலம். ஓகே, இது மூணுத்தையும் எடுத்துட்டு அந்த கிங்ஸ் வந்து வருவாங்க ஜீசஸை பார்க்க. அதில் வந்து ஒன் ஆஃப் த கிங் வந்து இங்கே நிற்கிறார். ஓகே, அடுத்து வந்து நாங்கள் சொன்ன அதே வரிசையில் வந்து இவர் வந்து 2வது கிங். இவரும் இந்த இடத்துல நிற்கிறாரு. ஸோ இந்த இடம் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. இந்த இடம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெவ்வேறு திசைகள்ன்றதுனால நான் இது ஒரு பாலைவன தீம்ல அதை பண்ணியிருக்கேன். ஓ, அப்போ நான் சொன்ன மாதிரி தான் குறிஞ்சி. இது வந்து பாலை திணையா? பாலை. ஓகே. சரிதான். நீங்க இங்கே வந்து கேமல் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டெசர்ட் ஏரியா மாதிரி. இங்கேருந்து அந்த டெசர்ட் ஏரியாவிலேருந்து ஒரு கிங் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு கிங் இருக்கார். இவர் நம்ம காட்ட மறந்துட்டோம். ஸோ இவர் வந்து இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்தோம்ல, அந்த இடத்துலேருந்து வர கிங். ஸோ டோட்டலி 3 கிங், 3 பேரும் 3 இடத்துல இருக்காங்க. இவர் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து இருக்காரு. அப்படியே வந்து கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இவர் வந்து இந்த கல் வீடு இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கிங் வராரு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா டெசர்ட் சைட்லேருந்து ஒரு கிங் வராரு. ஸோ டோட்டலி 3 கிங் நம்ம ஜீசஸோட பிறப்புனால அவரை பார்க்கறதுக்காக வந்து ஆவலாக எல்லாம் கிளம்பி வராங்க. இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துருக்கோம். இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ஊற்றுது. ஓகே, இது ஃபால்ஸ். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. இது என்ன ஃபால்ஸு, எதனால் ஜீசஸ் பிறக்கும் போது அங்கே ஃபால்ஸ் இருந்ததா, எதனால் ஃபால்ஸ் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜீசஸ் பிறக்கும் போது ஃபால்ஸ் இருந்துதான் தெரியல. ஓகே, எனக்கு வந்து எப்பவுமே வந்து எனக்கு இந்த குடியில வந்து ஒரு ஃபால்ஸ் வைப்போம். ஓகே, அது நாங்கள் ஒரு 4 வருஷமா நாங்களாவே செஞ்சு வைக்கிறோம். இந்த ஃபால்ஸ் ஒரு டீம் வச்சு செஞ்சு வைக்கிறோம் நம்மளா. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து நீங்களே தான் ரெடி பண்ணது, வெளிலலாம் இங்கே வாங்கலாம்? இது வெறும் வாட்டர் கேனு. ஓகே, 2 வாட்டர் கேன் மேலே ரேஷன் கடை வேஷ்டி இருந்தது. ஓகே, அந்த வேஷ்டியை வந்து சிமெண்ட்ல முக்கி இப்படி போட்டு மேலே பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டேன், ப்ரௌன் பெயிண்ட். ஓகே, இதுக்கான மோட்டர் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமா ஒரு 10 வருஷமா அந்த மோட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ, ஓகே. ஒரு 10 வருஷமா ஒரு மோட்டரை வச்சு நீங்களும் வந்து டிஃப்ரெண்டாக ஃபால்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மோட்டர் வந்து இப்போ ஃபால்ஸுக்கு ஒரு 5 வருஷமா நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். மோட்டர் நாங்கள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வாங்கி. இங்கேயே வந்து நமக்கு ஒரு குருவி கூடு இருக்குது. இந்த ஃபால்ஸ்லேயே ஒருத்தவங்க வந்து கூடு கட்டி இங்கே வந்து முட்டைலாம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே ஃபால்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வாத்துகள், அப்புறம் வந்து பைரேட்ஸ் ஷிப் மாதிரி, பைரேட்ஸ் ஆஃப் கரீபியனில் ஒரு ஷிப் மாதிரி ஒரு ஷிப் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியர் இருக்குது. அப்புறம் உள்ளே ஒரு சின்ன குருவி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து இந்த ஃபால்ஸில் வந்து ஜாலியாக குளிச்சிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கும் இந்த ஃபால்ஸை பார்த்தோன்னா குளிக்கலான்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் ஃபால்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால என்னால் உள்ளே இறங்க முடியாது. ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு ஷெப்பர்ட் இருக்கார். ஓகே, நம்ம மோஸ்ட் ஆஃப் த பிளேஸை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு முக்கியமான பிளேஸுக்கு போக போகிறோம். ஓகே, அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இன்னொரு விஷயத்தை பார்த்தோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இவங்க இங்கே ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது. இவங்களை பற்றி எதனா சொல்ல விரும்புகிறீங்களா? கோழிக்கான வீடு. ஓகே, கோழிக்கான வீடு. கோழிக்கு ஏதோ போட்டிருக்கீங்க, அது என்ன? ஓகே, அந்த கோழி உண்மையாக அதை சாப்பிடுமா? அது கோழியை கேட்கலாம். கோழியை கேட்டால் தெரியுமா? ஓகே, கோழி நீங்கள் அதை சாப்பிட்றீங்களா? கோழி கேட்டால் வேறு ஏதோ ஒரு மிருகம் பிடிக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து திணை வச்சிருக்கீங்க. இது எதுக்கு வச்சுருக்கீங்க? இது அந்த வயல்ல திணையை அறுவடை பண்ணி. ஓ, அறுவடை பண்ணி. ஓகே, பயங்கரமாக அவதார லெவல் யோசிச்சிருக்கீங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக ஃபைனலாக நம்ம ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு வர போகிறோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் இருக்க அந்த மாட்டு தொழுவம். ஸோ இதுதான் அந்த இடம். நீங்கள் எல்லாம் கேட்கலாம் எங்கே ஜீசஸை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் வந்து இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து ஜீசஸ் பிறந்துருவார். நாங்கள் இப்போ வீடியோ வந்து 24th நைட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு ஜீசஸ் எங்களால் இப்போ வைக்க முடியாது. ட்ரெடிஷ்னலாக நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சாம்பிராணிலாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் ஃபேமிலியாக இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஜீசஸ் உள்ளே வைப்போம். ஸோ அதனால் எங்களால் ஜீசஸ் இப்போ வச்சு எங்களுக்கு காட்ட முடியல. நான் நம்ம சேனல்லே வந்து ஜீசஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல்லாக வந்து காட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு டூம் செஞ்சுருக்காங்க. இந்த டூமும் நீங்களாக செஞ்சீங்களா இல்லை வெளிலேருந்து வாங்கினதா? இப்போ இந்த டூம் வந்து யார் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுங்க. எங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு குட்டி பொண்ணு மேக்கிங் வீடியோலயே நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு இந்த டூம் வைக்கணும்னு இந்த மாதிரி ஒரு ஷேப் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருந்தப்ப விஜயலட்சுமி வந்து அழகா இதை செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த டூமுக்கு இப்படி செய்யலான்ற ஐடியா கொடுத்தது நான் தான். அதை இங்கே நான் பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். அதை செஞ்சது என்னமோ அவங்க தான். பட் ஆனால் இந்த டூமை வந்து இப்படி செய்யலான்றது யூடியூப்பை பார்த்து ஐடியா கொடுத்தது நான் தான். ஸோ அதனால் நீங்கள் ரியலாக பார்த்தா எனக்கு தான் வந்து நீங்கள் வந்து இந்த அவார்டை கொடுக்கணும். ஓகே, மேலே பெயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த டூம் வந்து நாங்கள் என்ன கான்செப்டில் பண்ணோன்னா, ஜெருசலேம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மெக்கா இருக்குது. லைக் அந்த மெக்கா பேர் வந்து அக்ஸா, அந்த பில்டிங் நேம். ஸோ அந்த பில்டிங்கோட ஐடியா வச்சு தான் நாங்கள் இதை ரெடி பண்ணோம். ஸோ பட் ஆனால் அதை விட நல்லாவே எங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே வந்து அதை பெருமையாக சொல்லிக்கிறோம்.
ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்க உண்மையான கல் மாதிரியே இருக்குது. இது எதில் செஞ்சீங்க? தெர்மாகோல். ஓகே. தெர்மாகோலில் வந்து கட்டிங் போட்டு பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஓகே, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஜீசஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஒரு அருமையான நாளில் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நினச்சபடி எல்லாம் நடக்கணுன்றது வந்து நானும் கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்களும் வந்து எதனா வந்து சொல்லணும் விரும்புகிறீங்கன்னா சொல்லலாம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. பாய் பாய். மேரி கிறிஸ்மஸ். Thank you.